அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் காராமணி பயிர் குழம்பு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரே மாதிரியான குழம்பு செஞ்சு போர் அடிக்கும் போது அதே மாதிரி காய்கறிலாம் வீட்டில் இல்லாத நேரத்தில் என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் செமையாக இருக்கும். வீட்டில் இருக்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே இந்த குழம்பு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குழம்பு வைக்கிறதுக்காக 100 கிராம் அளவுக்கு வெள்ளை கலர் காராமணி பயிரை நான் ஊற வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி வெள்ளை கலர் அப்படி இல்லைனா ரெட் கலரில் இருக்கும் இல்லைங்களா, அந்த காராமணி பயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஊறுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் தான் ஆகும். நான் இப்போ இது ஒரு 3 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இது சீக்கிரமாக ஊற வைக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஏற்கனவே டிப்ஸ் வீடியோவில் பார்த்த மாதிரி ஹாட் பாக்ஸில் சுடு தண்ணி ஊற்றி ஊற வைங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் இது சீக்கிரமாக ஊறிடும். இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மற்ற பொருள்கள்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதைகளை இடிக்கிற கல்லில் சேர்த்துக்கிட்டு இதை லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். நம்ம குழம்புல மல்லி விதைகள் யூஸ் பண்ணி செய்யும் போது பார்த்திங்கன்னா குழம்பு ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி குழம்போட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மல்லி விதைகளை தட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம புளி யூஸ் பண்ண போகிறதில்ல. தக்காளியோட புளிப்பு தன்மை மட்டும்தான் இதில் இருக்கும். அதனால் 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச தக்காளியை நான் ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கிட்டேன். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் அதிகமாக சேர்க்க தேவையில்ல. அதிகமாக சேர்த்துட்டோன்னா குருமா குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான பொருள்கள்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் குழம்பு வைக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வரும்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே நம்ம தட்டி வச்சுருக்க மல்லி விதைகளை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு அடங்கும். அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்க சீரகமும் மல்லி விதைகளும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு நல்லா ஒரு வாசனை வரும். அப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 பல்லு பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்ததும் வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரும். அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் நம்ம இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய் தூளோட வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி இதை வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க காராமணி பயிரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பயிர் ஊற வச்ச தண்ணியை தான் சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த மாதிரி பயிர் வகைகள் கடலெல்லாம் யூஸ் பண்ணி குழம்பு வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதை ஊற வச்ச தண்ணியே சேர்த்துக்கோங்க. அப்போ குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சுருந்தீங்கன்னா, அதாவது ஓவர் நைட்லாம் ஊற வச்சுருந்தீங்கன்னா அப்போ அந்த தண்ணியை யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி ரொம்ப நேரம் ஊற வச்ச தண்ணியை யூஸ் பண்ணும் போது பார்த்திங்கன்னா குழம்பு சீக்கிரமாக கெட்டுடும். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகள் சேர்த்து குக்கரை நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கரை மூடி ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு 4 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 4 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடியாகி இருக்கிறது.
நம்ம சேர்த்துருந்த காராமணி பயிர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட காராமணி பயிர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.